இப்போ ஒரு வாரமாக எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது. சன்சிகா ஒரே அடம், சைக்கிளில் தான் ஸ்கூலுக்கு வந்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் பாப்பா 2 பேத்தையும் கொண்டு போய் விடுற டைமு, 2 பேத்தையும் கூட்டிகிட்டு வர டைம் ஒரே டைமு தான். நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன்ல, நீ எனத்துக்கு தனியாக சைக்கிளில் போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு கிடக்கிற, பேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு வெயிட்டை தூக்கிட்டு கிடக்கிறேன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாதுங்கம்மா, நான் சைக்கிளில் தான் போவேன், நீங்கள் தான் கூட வர்றீங்கல்ல, கூட நீங்கள் வாங்க, நான் பாட்டுக்கு சைக்கிளில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்லேயே தான் போகணும்னு போயிட்டுருக்கா. எனக்கு அபியும் நானும்ல அந்த த்ரிஷா சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு, அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் எனக்கும் ஞாபகம் வந்தது. சரி ஓகே சைக்கிள்லேயே போமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் முன்னாடி சைக்கிளில் போவேன், பின்னாடி நானும் சுகஸ்தியாலும் போவேன். எங்கள் கூடயே எள்ளுதான் என்னைக்கு காயுது, எலிப்புழக்க எதுக்குடா காயுதுன்னு சொல்கிற மாதிரி ஜாக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் கொண்டு வந்து சன்சியாவை ஸ்கூலில் விட்டுட்டு திரும்ப ரிட்டன் வந்துக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு 2 நாளைக்கு கால் வலிக்குது, மிதிக்க முடியலைன்னு சொன்னால், அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நல்லாவே ஓட்டி பழகி ஒரு ஆள் சைக்கிளில் போகிறதுக்கு 3 ஆள் காவலுக்கு போகிறோம்.